சார் என்ன சார் சொல்றீங்க? எஸ், கம்சபிரபுவோட போட்டோவை வச்சு நம்ம தேடுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவன் ஏன் உருவத்துல இருக்கான்? ஆமா, சிசிடிவி நாங்களும் செக் பண்ணோம். அதனாலதான் சார் அவன் எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லா டோல்கேட்டையும் கிராஸ் பண்ணி போயிருக்கான். ம், ஆமா. கோவிந்த் சார், வெற்றி சார். எஸ் சார், சொல்லுங்க சார். நம்மளோட ஸ்கூல் சில்ட்ரன் கிட்னாப்பிங் கேஸ்ல கம்சபிரபு ஃபேமிலி சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால கம்சபிரபு தேடுறதை மட்டும் அபிஷியலா பாருங்க. ஓகே சார், புரியுது. மேடத்தை அவன் கடத்திட்டு போயிருக்காங்கிறது வெளியே தெரியாம பாத்துக்கிறோம். ம், தேங்க்யூ. சார், கம்சபிரபு ஓட்டிட்டு போன ஜீப் ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் தான் டோல்கேட்ல பதிவாயிருக்கு. அதுக்கப்புறம் வர்ற எந்த டோல்கேட்லயுமே அந்த ஜீப் பதிவாகல. அப்போ அந்த டோல்கேட் இருக்கிற சரௌண்டிங் ஏரியாவில தான் எங்கேயோ ஸ்டே பண்ணியிருக்கான். எஸ் சார். வெற்றி சார், அந்த டோல்கேட் இருக்கிற ஏரியாவோட ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் அலர்ட் கொடுத்துருங்க. எஸ் சார். ஹலோ ரவீந்திரன், சொல்லுங்க. சார், உங்க வீட்டு லேண்ட்லைன்ல இருந்து 2 தரம் கால் வந்தது சார். அட்டன் பண்ணீங்களா? நோ சார், உங்ககிட்ட கேட்டுட்டு அட்டன் பண்ணலான்னு. நீங்க உங்க வீட்ல இருந்து கால் வந்தா நீங்க அவைலபிளா இல்லன்னு சொல்லி இருந்தீங்கல்ல சார். அதான் லேண்ட்லைன்ல இருந்து வந்ததும் நானும் அட்டன் பண்ணல. உங்ககிட்ட கேட்டுட்டு என்னன்னு கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன ரவீந்திரன், எல்லாரோட கையிலயும் மொபைல் இருக்கு. அதை விட்டுட்டு லேண்ட்லைன்ல கால் பண்ணியிருக்காங்கன்னா ஏதாவது எமர்ஜென்சியா கூட இருந்திருக்கலாமே. நீங்க அட்டன் பண்ணி நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு கட் பண்ணி இருந்திருக்கலாம்ல. என்ன ஏதுன்னு விவரமா தெரிஞ்சிருக்கும். சாரி சார். ஓகே, கால் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? இப்போதான் சார், ஜஸ்ட் 5 minutes. ஓகே, கட் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். எஸ் சார், ஓகே சார். ரவீந்திரன், நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நாங்க புனே முழுக்க சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோம் சார், உங்க போனை வச்சுக்கிட்டு. எஸ், குட். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அது மாதிரியே இருங்க. அதுக்குள்ள எப்படியும் கம்சபிரபுவை பிடிச்சிருவோம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ம். என்ன சார்? நம்ம வீட்டு லேண்ட்லைன்ல இருந்து எனக்கு கால் வந்ததாம். இந்நேரம் யார் கால் பண்ணியிருப்பாங்க? அக்கா ஊர்ல இல்ல. அப்படியே இருந்தாலும் அவ கையில மொபைல் இருக்கு. தம்பி நேரத்துக்குலாம் தூங்கி இருப்பானே. அப்படியே இருந்தாலும் எல்லா கையிலயுமே மொபைல் இருக்கு. சார், ஒரு தடவைக்கு 2 தடவை கால் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதாவது எமர்ஜென்சியா தான் சார் இருக்கும். கார்த்திக், யூ டூ ஒன் திங். எஸ் சார், என்ன செய்யணும்? நீ நம்ம வீட்டு லேண்ட்லைனுக்கு ஒரு கால் பண்ணு. ஒருவேளை தம்பி இல்லைன்னா வெண்ணிலா கால் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இன்னும் தூங்காம தான் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ கால் அட்டன் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஏதுன்னு டீடைல்ஸ் கேட்டுக்கோ. அட்டன் பண்ணலைனா சார்? நீ ஃபர்ஸ்ட் கால் பண்ணு. சார், ரிங் போயிட்டே இருக்கு, யாருமே அட்டன் பண்ணல. ரவீந்திரன், கால் வந்து 5 நிமிஷம் தான் ஆகுதுன்னு சொன்னாரு. ஸோ தம்பி இன்னும் தூங்கி இருக்க மாட்டான். நீ அவன் நம்பருக்கு கால் பண்ணு. சும்மா ஏதாவது பேசு, நம்ம இங்க இருக்கோம்னு தெரிய வேண்டாம். ஓகே சார். ஹலோ கார்த்தி, என்ன இந்த நேரத்துல? முத்து சார், சார் ஃபோன் பண்ணாங்களா? இல்லையே, ப்ரோ அப்பவே மெயில் பண்ணி இருந்தாரு. ஏதோ இம்பார்ட்டன்ட் ஒர்க்ல இருக்கேன், முடிச்சிட்டு கால் பண்றேன்னு. அதனால நானும் டிஸ்டர்ப் பண்ணல. என்ன விஷயம் கார்த்தி? அதான் நான் கால் பண்ணேன், அட்டன் பண்ணல. சரி, உங்களுக்கு எதுவும் கால் பண்ணாரான்னு கேட்டேன். ப்ரோ கால் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் பண்ணுவேனா? சரி, இப்ப வேலையை முடிச்சதும் கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். உனக்கு அதுக்குள்ள என்ன அவசரம்? ஏதாவது எமர்ஜென்சியா? இல்ல, ஒரு ஃபைல்ல சைன் வாங்கணும், காலையில சப்மிட் பண்ணணும், அதான் கேட்டேன். அவ்வளவுதானா? விடு, ஒர்க் முடிச்சிட்டு ப்ரோ கால் பண்ணுவாரு. என்ன ஒரே இரைச்சல் சத்தமா கேக்குது? எங்க இருக்கீங்க சார்? தியேட்டர்ல இருக்கும் கார்த்தி. இருக்கோம்னா யார் யாரு? நான் யார் கூட போவேன்? நானும் வெண்ணிலாவும் வந்திருக்கோம். என் மாமியார் வந்துட்டாங்களா ஊர்ல இருந்து? ஓய், என்ன? இல்ல, சும்மா கேட்டேன் சார். அந்த பயம் இருக்கட்டும். என் அக்கா ஊர்ல இருந்தான்னா எங்களை இந்த மாதிரி செகண்ட் ஷோ போக விடுவாளா? அப்ப வீட்ல யாரும் இல்லாத நேரம் வீட்டை பூட்டிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏய், கட் பண்ணு மேம். சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டு. சாரி, என்ஜாய். தேங்க்யூ. சார், முத்து சாரும் வெண்ணிலா மேடமும் வீட்ல இல்ல, சினிமாவுக்கு போயிருக்காங்களாம். உங்க அக்காவும் வீட்ல இல்ல. ஆளே இல்லாத வீட்ல இருந்து யார் சார் உங்க நம்பருக்கு கால் பண்ணிருப்பாங்க? கார்த்தி, ஒருவேளை கம்சபிரபு நம்ம வீட்டுக்கு மேடத்தை கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம். அது எப்படி சார் உங்க வீட்டுக்கு மேடத்தை கடத்திட்டு அவன் போவான்? என்னை பத்தின எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறவன் கண்டிப்பா செய்வான். மேடம் இல்லாம நான் வீட்டுக்கு போக மாட்டேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அவனை நான் தேடாத ஒரே இடம்னா அது என்னோட வீடுதான்னு அவன் கெஸ் பண்ணியிருப்பான். சார், வாங்க சார், சீக்கிரம் போலாம். கோவிந்த் சார், வெற்றி சார், நாங்க கிளம்புறோம். எதுக்கும் அலர்ட்டா இருங்க. எஸ் சார். இல்ல இப்ப 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. அத வந்தாச்சு பாருங்க. ஐயோ, இங்க வந்தது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு. என் வீட்டுக்காரர் கால் அட்டன் பண்ணலன்னதும் கொழுந்தனார் நம்பருக்காக இவ்வளவு தூரம் வந்தது பெரிய தப்பு. கொழுந்தனார் வர்ற வரைக்கும் ஏதாவது ஒரு ரூம்ல கதவு பூட்டிட்டு வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம். இல்லாட்டி போலீஸ் 100 நம்பருக்காவது அடிச்சு விவரத்தை சொல்லி இருந்திருக்கலாம். இந்த கம்சபிரபு இருக்கிற வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு பயந்துகிட்டு வெளியே வந்தது ரொம்ப தப்பு. ஐயோ, இப்ப என்ன செய்யறது? மாட்டிக்கிட்டனே. இவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியே வந்தது வீணா போச்சே.
ஏண்டி உன்னை நான் எதுக்கு அவங்கிட்ட அனுப்புனேன்? சித்தி விடுங்க சித்தி, வலிக்குது சித்தி. நான் உன்னை எதுக்கு அவங்கிட்ட அனுப்புனேன்? மாத்திரையை கொடுத்து அவன் மூளையை கலங்கடிக்க சொன்னா அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க. சித்தி விடுங்க சித்தி, வலிக்குது சித்தி. நான் உன்னை என்ன சொல்லி அனுப்புனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சித்தி விடுங்க சித்தி, சித்தி சித்தி விடுங்க சித்தி. ஆமா, எப்படி அந்த கம்ச பிரபு கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த? சித்தி விடுங்க சித்தி, சித்தி வலிக்குது சித்தி. அம்மா சீக்கிரம் சீக்கிரம். இவளை தேடி இங்க என்ன நேரத்துக்கு யார் வர போறாங்க? இல்லம்மா, சென்னை சிட்டி முழுக்க தீவிரமா கம்சபிரபுவை தேடிக்கிட்டு இருக்காங்க. அவனைத்தான் தேடுவாங்க, இங்க யாரும் வரமாட்டாங்க. நம்ம அப்படிலாம் அசால்ட்டா இருந்துடக்கூடாதுமா. வந்த வேலையை முடிச்சிட்டு கிளம்புவோம். என்ன பண்ண போறீங்க? ரங்கா, இவளுக்கு அந்த மயக்க ஊசியை போட்டு ஒரு நாள் முழுக்க எந்திக்காத அளவுக்கு பண்ணு. ம் ஏய், போகல. என்ன நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? அப்புறம் என் அம்மாவும் அப்பாவும் உன்னை என்னமோ சொந்த பேத்தி மாதிரி நினைச்சு உருவிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நானும் என் பொண்டாட்டி எங்க போறது? நான் ஒரு பிள்ளைய பத்து வச்சிருக்கேன், இப்ப இன்னொரு பிள்ளை வேற பிறந்திருக்கு. உன்னை பேத்தி பேத்தின்னு உரிமை கொண்டாடுறத பார்த்தா அவங்க வச்சிருக்கிற சொத்தையும் இந்த வீடையும் ஓம் பேர்ல எழுதி வச்சிருவாங்க போல. எனக்கு அதெல்லாம் வேண்டாண்டே, நான் அதெல்லாம் அவங்க கிட்ட கேட்கவே இல்லை. இதுக்கா நீங்க இந்த மாதிரி வேலை பண்றீங்க? அப்புறம் என்ன, உனக்கு அவங்க ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து செய்யறது என்ன? உன் கல்யாணத்துக்கு கொடைக்கானல் போறது என்ன? உனக்கு தங்கத்துல கம்மல் வாங்கி கொடுக்கறது என்ன? நீ அப்புறம் ஜெயில இருந்தப்ப உனக்கு Dress வாங்கி கொடுக்கறது என்ன? ஆத்தத்தே, அது எல்லாமே என் வீட்டுக்காரர் கொடுத்த காசு தான். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னே. சேஷாத்ரி, இவகிட்ட நீ என்ன வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்க? எல்லாமே அவன் வீட்டுக்காரர் கொடுத்த காசுங்கிறா. இவளுக்கு இவ கூட இருக்கிற எல்லாரையும் மயக்கிற திறமை இருக்கு. பாத்தியா, அந்த சிபிஐ ஆபீசர் இவளை ஒரே ஒரு நாள் தான் பொண்ணு பார்க்க வந்தான். வந்த அன்னைக்கே மயக்கி கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த கேஸை இவளுக்கு சாதகமா நடத்த வச்சு எப்படி இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்துட்டான்னு பாத்தியா? அநியாயமா என் வீட்டுக்காரரை உள்ள தள்ளிட்டா. கோயில்ல பூசாரியா இருந்த பாவத்துக்கு உங்க அப்பாவையும் தினமும் கோயிலுக்கு போய் போய் நடிச்சு ஏமாத்தி கடைசியில உன் சொத்த பூரா இவ புடுங்க பாக்குறா. சித்தி, கடைசியில என்ன ஆச்சுன்னு பாத்தியா? கேஸ் நடத்த வந்த சிபிஐ ஆபீசரையே மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இன்னும் இவ என்னமெல்லாம் செய்ய மாட்டா. அங்க ஜெயில என்னடான்னா என் வீட்டுக்காரரை பார்க்க கூட விட மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவரே. இவளுக்கு நீ பாவம் பார்த்தேன்னு வை, உன்னையும் ஒரு சொத்தும் இல்லாம நடு ரோட்ல நிப்பாட்டிடுவா. என்ன நிப்பாட்டியிருக்கா பாத்தியா? அது மாதிரி. சித்தி, நான் என்ன சித்தி செஞ்சேன்? நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே பண்ணல சித்தி. வாய் மூடு. ரங்கா, எடு அந்த ஊசிய. சார், என்ன சார்? ஜீப் டயரோட பிரிண்ட் இருக்கு கார்த்தி. நம்ம ஜீப் மாதிரி தானே அவனும் வச்சிருக்கான். அதே பிரிண்ட் தான். அப்ப கண்டிப்பா இங்கதான் சார் வந்திருக்காங்க. உள்ளதான் இருப்பாங்களா கார்த்தி? வாங்க சார், போய் பாத்துடலாம். நம்ம வீட்ல இருக்கிறவங்க ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாம கேட்டை கூட ஓபன் பண்ண முடியாது கார்த்தி. அதான் மேடம் இருக்காங்கல்ல சார். சரி, வா போலாம். சார், வீட்ல யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல சார். அதான கார்த்தி, வீடு முழுக்க தேடியாச்சு. இன்னும் என்னோட ரூம் தான் பேலன்ஸ் இருக்கு. சார், அங்க இருந்திருந்தாலும் அது சரி, வாங்க சார் பாப்போம். கார்த்தி, மேடத்துக்கு எதுவும் ஆயிருக்காது இல்ல? எதுவும் பண்ணியிருக்க மாட்டான்ல? அப்படிலாம் எதுவும் நடந்திருக்காது சார், வாங்க. மேடத்தை கம்சப்பிரபு கடத்திட்டான்னு தெரிஞ்சதும் நான் தான் முதல்ல பயந்தேன். அப்போ நீங்க தானே சார் சொன்னீங்க அவன் எதுவும் பண்ண மாட்டான்னு. இப்போ நீங்களே பயந்தா எப்படி சார்? நேரம் ஆக ஆக ஒரே பதட்டமா இருக்கு கார்த்தி. இப்போ நம்ம வீட்டு லேண்ட்லைன்ல இருந்து கால் வந்திருக்குன்னா அதான் கொஞ்சம். சரி, வாங்க சார் பாப்போம். சார், இவன் மட்டும் இருக்கான், மேடத்தை காணோம். அதான கார்த்தி. ஏய் கம்சப்பிரபு, என் பொண்டாட்டி எங்கடா? என் பொண்டாட்டி எங்கடா? எனக்கு தெரியாது. டேய், எங்கடா வச்சிருக்க மேடத்தை? கேஸ், எனக்கு தெரியாது. நானே இப்பதான் முழிக்கிறேன். ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டுட்டு தப்பிச்சு போயிட்டா. தப்பிச்சு போயிட்டாங்களா? என்ன கதை விடுறியா? கதை இல்ல, ப்ராமிஸ் ப்ராமிஸ். ப்ராமிஸ் பண்ற மூஞ்சியை பாரு. கை கை கை. இந்த கை தானடா என் பொண்டாட்டி அடிச்சது. கேஸ் விட்டுரு, மரியாதையா விட்டுரு. மரியாதையா விடணுமா? நான் தான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல, என் கண்ணில் பற்றாதேன்னு. கை கை கேஸ் விடுறா. என் பொண்டாட்டி எங்க? மரியாதையா சொல்லிடு. நிஜமா தாண்டா சொல்றேன். அவ எனக்கு ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டா. கைய விடுறா, விடுறா. என்ன கதை விட்டுக்கிட்டு இருக்க? என்ன இன்ஜெக்ஷன்? ஏதோ கன் மாதிரி வச்சிருந்தா. மேபி செடட்டிவ் கன். ஓ சரி, இப்ப என் பொண்டாட்டி எங்க? நிஜமாவே எனக்கு தெரியாது கேஸ். கைய விடுறா, கைய விடு.
நீ யார கடத்தினேன்னு தெரியுமா உனக்கு? உன் பொண்டாட்டிய கடத்தினேன், அவ்வளவுதானே? அதை உன் பொண்டாட்டிய 100 தடவை சொல்லிட்டா. என் பொண்டாட்டி தான், என் பொண்டாட்டியே தான். என் பொண்டாட்டி உனக்கு யாருன்னு தெரியுமா? யாருடா? கைய விட்டுட்டு பேசுடா. அவங்க உன் கூட பிறந்த தங்கச்சிடா. இப்போ எங்கடா வச்சிருக்க அவங்கள? இது தங்கச்சியா? அவளா? என் கூட பிறந்த தங்கச்சியா? என்ன புதுசு புதுசா கதை சொல்லிக்கிட்டு இருக்க? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்லடா, உன் ஜாதகமே என் கையில இருக்குன்னு. போட்டிருக்கிற மயக்க ஊசி ஒரு நாள் தாங்கும்ல. தாங்குமா? சென்னை முழுக்க போலீஸ்காரங்க தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்து சொன்னேல, அதனால கம்சபிரபுவையும் இவளையும் தான் தேடிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் இப்படி மூட்டையில கட்டி இவளை அனுப்புறோம். நீ என்ன பண்ற? மூட்டையோட நீ போகாத. அதுக்கு நம்ம வேற ஆள் வச்சிருக்கோம்ல, அவங்கிட்ட மூட்டையை கொடுத்து அனுப்பிடுவோம். அவன் லோடு மூட்டையோட மூட்டையா சேர்த்து இவளையும் ஆந்திரா பார்டருக்கு அனுப்பிடுவான். லோடு மூட்டையில அடியிலையும் போட வேண்டாம், மேலையும் போட வேண்டாம், நடுவுல போட சொல்லு. சரிங்கம்மா, அப்படியே சொல்லிடுறேன். நம்ம வீட்டை எப்ப பார்த்தாலும் போலீஸ்காரங்க மஃப்டியில சுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால நானே 2 நாளா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில போய் படுத்து நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப இவர் கால் பண்ண வந்தே ஓடியாந்தேன். இப்ப திரும்பவும் ஆஸ்பத்திரியில போய் பெட்ல படுத்துக்கிடுவேன். இவ சென்னையை தாண்டி ஆந்திரா பார்டரை தொட்டதும் மேற்கொண்டு என்ன செய்யலாங்கிறத அவன் முடிவு பண்ணிக்கிடுவான். அந்த கம்சபிரபு முட்டாள்தனமா ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவளை கடத்தி வச்சுக்கிட்டு அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுன்னா இவ புருஷன் கொண்டு வந்து கொடுத்துருவானாக்கும். அப்படியே இவளும் கொண்டு வந்து கொடுக்க விட்டுருவாளாக்கும். இவ இருக்காளே எம காதகி. ஆனா இவ இல்லைன்னா அவன் உயிரோட இருக்க மாட்டான். அதனாலதான் இவளை என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடணும். இவளை தேடி 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 அவன் நாயா பேய அலைஞ்சு திரிஞ்சு தவிக்கணும். அதை நான் பார்க்கணும். நான் என் புருஷன் இல்லாம எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும், அதே மாதிரி இவ இல்லாம அவனும் கஷ்டப்படணும். இந்த கேஸ்ல எப்படியும் நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா குறைஞ்சது அவனுக்கு இந்த தண்டனையாவது நான் கொடுக்கணும். அவன் பைத்தியம் பிடிச்சு தெரியணும். ரங்கா, நேரத்தை வீணாக்க வேண்டாம். கம்சபிரபு கிட்ட இருந்து இவ எப்படி தப்பிச்சான்னு தெரியல. கம்சபிரபு அடுத்து என்னைய தான் தேடி வருவான். அவன் வர்றதுக்குள்ள நான் மறுபடியும் பெட்ல போய் படுத்துக்கிறேன். நீ இந்த மூட்டையை தூக்கிட்டு உடனே கிளம்பு. ஏற்கனவே ட்ரை சைக்கிள் 2-3 மூட்டை எடுத்துட்டு வந்திருக்கேல. ஆமாம்மா, மூட்டையை சேர்த்து கொண்டு போய் சேர்த்துறேன். ஓடு ஓடு, தூக்கிட்டு ஓடு. சேஷாத்ரி, இனிமேல் உன் சொத்துக்கு எந்த பாதிப்பும் வராது. உன் வீட்டுக்கு நீ தான் ராஜா. இன்னும் ஒரு வாரத்துல நான் பேசினபடி உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொண்டு வந்து தந்துடுறேன். இப்பவே கொடுத்தா சந்தேகம் வந்துடும். சரிங்கக்கா. இவ புருஷன் புனையில சுத்திக்கிட்டு இருக்கிறதா கம்சபிரபு சொன்னான். எப்படியும் ஒரு 2 நாள் 3 நாள்ல இங்க தேடி வந்தாலும் வருவான். தேடி வருவாங்களா? வந்தா எனக்கு தெரியாது, நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிரு. சரிங்கக்கா. சரி, நான் கிளம்புறேன். ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிறேன். நான் ஏற்கனவே அங்க எனக்கு பதில் ஒரு ஆளை படுக்க வச்சுட்டு வந்திருக்கேன். சரிங்கக்கா. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம பாத்துக்கிடணும் சேஷாத்ரி. சத்தியமா நான் சொல்லவே மாட்டேன். சரி, நான் கிளம்புறேன். அந்த கம்சபிரபு கிட்ட மலர் இருந்தான்னா நமக்கு தான் என்னைக்கா இருந்தாலும் ஆபத்து. பெரியவங்க சும்மாவா சொல்லி வச்சிருக்காங்க, தான் ஆடாட்டினாலும் தான் தசை ஆடும்னு. என்ன இருந்தாலும் கூட பிறந்த தங்கச்சி, சொந்த ரத்தம்ல. என்னதான் அந்த கம்சபிரபுவுக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னாலும் சொந்த ரத்தங்கிறப்ப இவ துடிச்சா அவனும் தாங்க மாட்டான். அப்படி இருக்கிறப்ப இவளை கொடுமைப்படுத்தி அவன் எப்படி காரியம் சாதிப்பான்? அவன்கிட்ட இருந்து இவ தப்பிச்சு வந்ததே நமக்கு ரொம்ப நல்லதா போச்சு. இந்த கம்சபிரபு வெளிநாட்டுல இருந்து வரமாட்டான்னு நினைச்சேன், வந்துட்டான். அடுத்த வேளை அவனை கொல்றதுதான். இந்த மலரை மும்பையில ஏதாவது ஒரு இடத்துல வித்துட்டு வந்துட சொல்லிடணும். கூட பிறந்த அக்கா மக, அந்த பிள்ளைய இந்த அம்மா இந்த கொடுமைப்படுத்துதுன்னா இதையெல்லாம் எந்த கணக்குல சேர்க்கறது? நமக்கு என்ன, கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு நம்ம வேலையை செய்வோம். நம்ம நல்லா இருந்தா போதும். யாரு எக்கெடுத்து போனா நமக்கு என்ன? இந்த அக்கா சொன்ன வேலையை செஞ்சு இப்ப இந்த அக்கா கிட்ட இருந்து பணம் வாங்கின மாதிரியும் ஆச்சு, நம்ம சொத்து நம்ம கையை விட்டு போகாம இருந்த மாதிரியும் ஆச்சு. விட்டா எங்க அம்மாவும் அப்பாவும் இவளை பேத்தின்னு சொந்தம் கொண்டாடி தத்தெடுத்து சொத்த பூரா அந்த மலருக்கே எழுதி வச்சிருவாங்க போல. விடுவேனா நானு? என் பொண்டாட்டி எங்க? மரியாதையே சொல்லிடு, இல்லைன்னா உன்னை உசுரோடே விட மாட்டேன். கேஎஸ், நான் இங்க இருக்கேன்னா அவள் இங்க தானடா இருக்கணும். இல்ல இல்ல, அதான் கேக்குறேன், எங்க ஷிஃப்ட் பண்ண? ஆமா, அவள் இங்க இருந்து எங்கேயாவது அனுப்பிட்டு நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேனா? நீ ஆள் வச்சு தானடா எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்க. டெல்லியில இருந்து நீ ஹெலிகாப்டர் ஏறுற வரைக்கும் உனக்கு ஒரு ஜீப் தேவைப்பட்டிருக்கு. புனேல இருந்து ஹெலிகாப்டர்ல கிளம்பி சென்னையில லேண்ட் ஆனதும் அதே ஜீப் உன்னை பிக்கப் பண்ணிருக்கு. என் வீட்டு வாசல் வரைக்கும் அதே ஜீப்ல தான் வந்திருக்க. இப்போ அந்த ஜீப் இல்லைன்னா அப்ப அதை எடுத்துட்டு போனது யாரு? அப்ப என் பொண்டாட்டி எங்க? கேஎஸ், சத்தியமா சொல்றேன், அவள் இங்க தாண்டா வச்சிருந்தேன். நான் சொல்றது எல்லாமே உண்மை. உன்ன மாதிரி நான் கதை சொல்லிக்கிட்டு இருக்கல. நான் கதை சொல்றேனா? கார்த்தி, சார், இவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணு. ஃபுல் செக்யூரிட்டி போடு. பாவி, கையையும் ஒடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ண சொல்றான். உன்னை உயிரோட விட்டனேன்னு சந்தோஷப்படு. கார்த்தி, வா கிளம்பு. சார் நீங்க? நீ இவனை பாரு, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன். ஓகே சார். தாத்தா, தாத்தா வீட்டுல இருக்கீங்களா? என்ன பார்வதி அக்கா, இப்படியும் மலர் வீட்டுக்காரரு ஒரு 2 நாள்ல தேடி வருவாருன்னு சொன்னாங்க. இந்த பக்கம் போன 5 நிமிஷத்துலயே தேடி வந்துட்டாரு. தாத்தா இல்லீங்களா? வாங்க, உள்ள வாங்க. தாத்தா இல்லீங்களா சார்? அம்மாவும் அப்பாவும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. எனக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஓ நைஸ், கங்க்ராச்சுலேஷன் சார். நன்றி. அப்பாவை எதுக்கு நேரத்துல தேடி வந்திருக்கீங்க? சாரி, தொந்தரவு பண்ணிட்டனோ? இல்ல, நான் முடிச்சுதான் இருந்தேன். ஆமா, இந்நேரத்துல ஏன் இவ்வளவு நேரமா முழிச்சிருக்கீங்க? மொழிப்பு இருக்கிற ராத்திரி பாத்தீங்களா? ஓ, எந்த ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறந்திருக்கு? இங்க பக்கத்துல கமலா நர்சிங் ஹோம்ல.
ஆ, என்ன குழந்தை? பொம்பளை பிள்ளை. எப்ப பிறந்தது? பொண்டாட்டிய காணும்னு தேடி வந்துட்டு வந்த இடத்துல விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன சார், உங்களுக்கு குழந்தை எப்ப பிறந்ததுன்னு கேட்டேன். யோசிச்சுட்டு இருக்கீங்க? நேத்து பிறந்தது. இல்ல எதுக்கு கேக்குறீங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அது சரி, உங்க வேலையே அப்படித்தானே, விசாரணை பண்ற வேலை தானே. அந்த பழக்கத்துல அப்படி வருது போல. அதே என் பொண்டாட்டிய தேடி வந்த இடத்துலயும் என்னைய விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் இங்க என் பொண்டாட்டியை தான் தேடி வந்திருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன கபாலி கூட்டிட்டு வந்துட்டு திருத்தரன்னு முடிக்கிற? கோவிந்த் சார், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா? என்ன பண்ணணும்? என் ஆள் மனசை விட்டு நீங்க காலி பண்ணணும். இது என்னது? என் ஆள் மனசுல நீங்க குடியிருக்கீங்க சார், அதை உடனே காலி பண்ணணும். கபாலி என்னடா ஏதோ வீட்டை காலி பண்ணணும்னு சொல்ற மாதிரி சொல்ற? நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது சார். என் ஆள் மனசை விட்டு நீங்க வெளியே போகணும். கபாலி, நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா? ஒரு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்க. நீங்க போலீஸ்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ். அதுக்கு அதெல்லாம் ஒண்ணுதான் சார். நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றது இல்லையா, அத மாதிரி நீங்க இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சரி, என்ன பண்ணணும் சொல்லி தொலை. அதான் சார், என் ஆள் மனசை விட்டு நீங்க காலி பண்ணணும். யாருடா ஆளு? ஸ்ரீதேவி. ஓ, அந்த பொண்ணா? தெரியாத மாதிரியே கேப்பீங்க சார். ஆமாடா, எனக்கு இதுதான் வேலை சார். நான் அந்த பொண்ணை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். எத்தனையோ தடவை நானும் கடத்திட்டு போயிட்டேன். என்னது கடத்திட்டு போனியா? ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட இதை சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? சார், நானும் கடத்திட்டு போய் தான் பாக்குறேன். ஆனாலும் அந்த பொண்ணு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு போல சார். எந்திரிச்சு வீட்டுக்கு ஓடிடுது. எந்திரிச்சு வீட்டுக்கு ஓடிடுதா? 1+1=2. அப்போ ஸ்டேஷன்ல நம்ம ஆளும் அந்த ஸ்ரீதேவியும் வந்து சொன்ன கதையெல்லாம் உண்மைதானா? நம்ம தான் கனவுன்னு நினைச்சு வெளியே பத்தி விட்டோமா? என்ன சார் யோசிக்கிறீங்க? நீ மேல சொல்லு. அதான் சார், நானும் எத்தனையோ தடவை கடத்திட்டு போய் என் காதலை நிரூபிக்க முயற்சி பண்ணினேன். ஆனா அந்த பொண்ணுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குங்கிறதே எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. அந்த பொண்ணு என்னடா தூக்கத்துல எந்திரிச்சு அவங்க வீட்டுக்கு கரெக்டா போய் சேர்ந்து பெட்ல போய் படுத்து தூங்கிடுது. அப்புறம் மேல சொல்லு. இப்ப விஷயம் என்னன்னா, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த பொண்ணோட மனசுக்குள்ள குடி போக முடியல. பிகாஸ் அந்த இடத்துல நீங்க குடியிருக்கீங்க. இப்ப நீங்க காலி பண்ணாதான் என்னால அந்த இடத்துக்கு குடி போக முடியும். ஏண்டா, அந்த பொண்ணு மனசு என்ன வீடா இல்ல லாட்ஜாடா? என் ஸ்ரீதேவியோட மனசு ஒரு கோவில். அங்க இந்த கபாலி குடி போக விரும்புறேன். அதுக்கு நான் என்னடா செய்யணும்? நானும் அந்த பொண்ணு வேண்டாம் வேண்டாம்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு கேட்கவே மாட்டேங்குது. சும்மா வேண்டாம் வேண்டாம்னா எந்த பொண்ணும் கேட்காது. அப்புறம் என்ன செய்யணும்? அந்த பொண்ணே உங்களை வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு நீங்க பண்ணணும். அதான், அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு நீங்க அந்த பொண்ண முதல்ல வேணும்னு சொல்லணும். அடக்கு இருக்கா? அந்த பொண்ணை நீங்க லவ் பண்ணணும் சார். லவ் பண்ணணுமா? லவ் பண்ற மாதிரி நடிக்கணும். அடே, அந்த பொண்ணு பாவண்டா. நான் சொல்றத மட்டும் கேளுங்க. நீ எனக்கு ஆர்டர் போடுற சார். எல்லாம் ஒரு பரஸ்பர உதவி தானே சார். சரி சொல்லு, என்னதான் சொல்றேன்னு பாப்போம். எனக்கு ஓகேன்னா தான் கேட்பேன். முதல்ல நீங்க அந்த பொண்ணு கிட்ட ஐ லவ் யூ சொல்லணும். அப்புறம் அவ உடனே ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆமா, என்ன மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான ஆளு, அதுவும் போலீஸ் இன்ஸ்பெக்டர், ஐ லவ் யூன்னு சொன்னா எப்பேற்பட்ட உலக அழகியா இருந்தாலும் சந்தோஷம் தான் படுவா. இவ்வளவு தலக்கணம்லாம் இருக்கக்கூடாது. சரி சொல்லு. நீங்க ஐ லவ் யூ சொன்னதை கேட்டு என் ஆளு ரொம்ப சந்தோஷப்படுவா. அதுக்கப்புறம் நீங்க என் ஸ்ரீதேவிய ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கோளாறு சொல்லிக்கிட்டே இருக்கணும், திட்டிக்கிட்டே இருக்கணும். அவ பண்ற எல்லாத்தையும் தப்பு தப்புன்னு சொல்லணும், டிஸ்கரேஜ் பண்ணி பேசணும். அந்த பொண்ணு பொண்ணுன்னு நினைச்சியா இல்ல பொம்மைன்னு நினைச்சியா? இனி முழுசா சொல்லி விடுங்க சார். சரி சொல்லி தொலை. அப்ப என் ஸ்ரீதேவி மனசு ரொம்ப கஷ்டப்படுவா. என்னடா நம்ம உயிருக்கு உயிரா காதலிக்கிற கோவிந்த் இப்படி பண்றாரே அப்படின்னு. அப்ப அவளுக்கு ஆறுதலா நான் உள்ள நுழைவேன். எஸ், நீங்க அந்த பொண்ணு பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் டிஸ்கரேஜ் பண்ணி பேச பேச நான் என்ன பண்ணுவேன்? அந்த பொண்ணு பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் என்கரேஜ் பண்ணி பாராட்டுவேன். உடனே அந்த பொண்ணுக்கு என் மேல இருக்கிற காதல் குறைஞ்சு உன் மேல காதல் வர ஆரம்பிக்கும். எஸ், கரெக்டா பாயிண்ட் குடிச்சிட்டீங்க. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஏண்டா, ஆனா அந்த பொண்ணு பாவம் இல்லையாடா? உங்களையே நினைச்சுக்கிட்டு இந்த ஆண் அழகன் கபாலியே ஏத்துக்கிட மாட்டேங்கிறா. அப்ப பாவமா தெரியல. ஆனா நான் அவ மேல உசுரையே வச்சிருக்கேன். நான் ஒன்னும் அவளை என்கரேஜ் பண்ற மாதிரி நடிக்க போறது கிடையாது. உண்மையிலே என்கரேஜ் பண்ணி என் ஸ்ரீதேவியை நான் வேற இடத்துக்கு கொண்டு போக போறேன். அவகிட்ட இருக்கிற திறமை எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து அவளை புகழோட உச்சியில கொண்டு போய் வைக்க போறேன். அவளுக்கு நிறைய பேரும் புகழும் கிடைக்கிற மாதிரி அவளை வளர்த்து விட போறேன். அதுக்கு நீ முதல்ல வளரணும்டா கபாலி. இன்சல்டிங். அவகிட்ட அப்படி என்ன திறமை இருக்குன்னு அவளை நீ புகழோட உச்சியில கொண்டு போய் வைக்க போற?
என் ஸ்ரீதேவியை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவ பாட ஆரம்பிச்சான்னா எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ம். இப்ப நான் சொல்றதுக்கு என்ன சார் சொல்றீங்க? டீலா நோ டீலா? டீல் டீல். எனக்குமே அந்த பொண்ணை நினைச்சா மனசுக்குள்ள கொஞ்சம் குற்ற உணர்ச்சியா தான் இருக்கு. என்னடா இது, அந்த பொண்ணு நம்மளையே நினைச்சுக்கிட்டு ஒருதலை காதல உருகி உருகி உயிரை விட்டுருமோன்னு எனக்கும் கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. எப்படியோடா என்ன மறந்துட்டு அந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும்டா. தேங்க்ஸ் கோவிந்த் சார். அடே அண்ணே கபாலி வர்றாங்கடா வர்றாங்கடா. யாழு வராளா? 2 பேருமே தான் வராங்க, ஓடிடுவோமா? கோவிந்த் சார், யாழு வர்றா, சீக்கிரமா போய் ப்ரப்போஸ் பண்ணுங்க. இதுதான் நம்ம திட்டத்தோட முதல் படி. ஆல் தி பெஸ்ட். முத படியில ஏறி இருங்க. நான் அங்கிட்டு ஓடி போயிடுறேன். டாடா. என்னடா வீரா இதெல்லாம்? இந்த கிறுக்கு பையன் ஏதோ திட்டம் போடுறானே, கொஞ்சம் ஒத்தாசை பண்ணுங்க. பயவுள்ள பாவம் காதல்ல உருகி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கான். ஓகே ஓகே, டன் டன். போயிட்டு வா. அட நம்மாளு. அப்படின்னா ஒரு கல்லுல 2 மாங்கா. கோவிந்த் அடிச்சிடுறா. ஹாய். கோயிலுக்கு வந்தாலும் நிம்மதியா இருக்க முடியல. சீ ஹாய். ஹலோ. சீ, கோயிலுக்கு வர்றதே நிம்மதியா சாமி கும்பிடதான், அதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சு. சரி வா போலாம். இரு ப்ரூ காப்பி, இன்னைக்கு உன்னை கலக்கி குடிச்சிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. சரி சரி, நீங்க போங்க. நான் ஸ்ரீயை தான் நிக்க சொன்னேன். ஸ்ரீ. என்னையா நிக்க சொன்னீங்க? ஆமா ஸ்ரீ. என்ன விஷயம்? இன்னைக்கு தலையில ஏன் பூ வைக்கல? கோயிலுக்கு வந்திருக்க, பூ இல்லாம வந்திருக்க. மறந்துட்டேன். ஸ்ரீ, நீ பூ வச்சாதான் பூவுக்கே அழகு. உன் தலையில குடியேறதுக்காக தான் பூ தினமும் பூக்கவே செய்யுது. யோ, நான் பேச வேண்டிய டயலாக் எல்லாம் நீ பேசிட்டு இருக்கையா? சிரிக்கிறாளே சிரிக்கிறாளே, என் ஆளு சிரிக்கிறாளே. ஸ்ரீ, நான் இது வரைக்கும் உன்னை சரியா புரிஞ்சுக்கிடல. இப்பதான் உன் மனசும் அதுல இருக்கிற எனக்கான காதலும் புரிஞ்சது. ஸ்ரீ, ஐ ஐ லவ் யூ. கோவிந்த், நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. ஐயோ போச்சு. ஸ்ரீ, ஸ்ரீ. இப்ப நீங்க சொன்னது எஸ், அப்சல்யூட்லி 100% ட்ரூ. நம்ம விரும்புற பொண்ணை விட நம்மள விரும்புற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு இந்த கோயிலுக்கு வந்து எனக்கு ஒரு ஞானோதயம் வந்தது. உன் பேரு என்னது? என்னமோ வருமே, பூங்காவனமா? பிருந்தா. பிருந்தாவனம். ஆச்சு, பிருந்தா. நீ என்ன பண்ற? என் காதல் தலைவி ஸ்ரீக்கு தோழியா இருந்து எங்க காதலுக்கு நீரை ஊத்தி வளர்க்குற. ஓகே. நீங்க அவளை லவ் பண்றீங்களா? என்ன அவளான்னு இழுக்கிற? அவளுக்கு என்ன குறைச்சல்? அவளுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல, அது இவ்வளவு நாள் தெரியலையா? சில நல்ல மனசோட அருமை லேட்டா தான் புரியுது. லேட்டானாலும் எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் என் ஸ்ரீயை தேடி ஓடி வந்துட்டேன். என் ஸ்ரீ தனியா போறா, பின்னாடியே போ. அவ ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரோட பொண்டாட்டியாக போறவ. போ போ போ. வாய பழந்துகிட்டே இருக்காத, போ. என்ன கோவிந்த் சார், ஸ்ரீ ஏன் ஆளு, அது மனசுல இருக்கட்டும். ஸ்ரீய உன் கூட சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அது மனசுல இருக்கணும். சீக்கிரமா என் ஸ்ரீயோட மனசை விட்டு காலி பண்றதுக்கு வழிய பாருங்க. அங்கேயே நிரந்தரமா குடியிருக்கணும்லாம் நினைச்சிடாதீங்க. சரிடாப்பா. ஓகே, வாரேன். வேலை நிறைய இருக்கு. ஒரு இன்ஸ்பெக்டர் நானே என் வேலையை விட்டு போட்டு இவனுக்காக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவனுக்கு என்ன வேலை இருக்கு? நமக்கும் தான் வேலை நிறைய இருக்கு. இந்த கம்சபிரபு வேற தேடி கண்டுபிடிக்கிற பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. பிடிச்சிருவான்டா இந்த கோவிந்து. வானதி, அம்மா எங்கேயோ வெளியே கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கேட்டா நீ எங்கேயோ போகணும், ரெடியா இருங்கன்னு சொன்னேன்னு சொல்றாங்க. எங்க கிளம்புறீங்க? நானும் அத்தையும் ஹாஸ்பிட்டல் போறோம். ஹாஸ்பிட்டலுக்கா? எந்த ஹாஸ்பிட்டலுக்குமா? இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட அத்தையை கூட்டிட்டு போய் காமிக்க போறேன். வானதி, எதுக்கு தேவையில்லாத வேலை பாக்குற? அம்மாவுக்கு தெரிஞ்சா வம்பாயிடும். எத்தனை நாளைக்கு தெரியாமலே பாத்துக்கிட்டு இருக்க போறீங்க? அவங்களுக்கு காது சரியாக வேண்டாமா? இதுவே லேட். அவங்களுக்கு இப்போ ஒரு பக்க காது தான் கேட்க மாட்டேங்குது, அதுவும் சரியா தான் கேட்க மாட்டேங்குது. சுத்தமா காது கேட்காதவங்களே எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் உங்க அம்மா வருத்தப்படுவாங்கன்னு பயந்துகிட்டு அப்படியே வச்சுக்கிட்டே இருக்க போறீங்களா வருஷம் முழுக்க? அம்மா வருத்தப்படுவாங்க. அவங்களுக்கு காது கேட்காதுங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியாது வானதி. அதை எப்படி பக்குவமா எடுத்து சொல்லணுமோ நான் சொல்லிக்கிறேன். வானதி, நீ தேவையில்லாத வேலை பாக்குற. இல்லங்க, நீங்க தேவையான வேலையை கூட பார்க்காம டிலே பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப எங்க அம்மாவுக்கு காது கேட்காதுங்கிறது உனக்கு பிரச்சனையா தெரியுதா? இல்லப்பா, அதை சரி பண்ணாம இருக்கிறதுதான்ப்பா பிரச்சனை. அவங்களுக்கு காது கேட்காதுங்கிற விஷயம் தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க வானதி. அப்புறம் அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆனது அவங்களுக்கு ஞாபகம் வரும். தேவையில்லாம பிரஷர் கூடும். இதெல்லாம் தேவையா? இல்லங்க, இந்த விஷயத்துல நீங்க எடுத்திருக்கிற முடிவு சரியில்லை. இதை நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட உங்க அம்மா பத்தி சொல்லும் போதே நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அப்போ எனக்கு அந்த அளவுக்கு உரிமை இல்ல. எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டுன்னு பேசாம விட்டுட்டேன். ஆனா இப்போ அதை செஞ்சே ஆகணும். அப்படியே நானும் சென்னைக்கு போய் பாத்துக்கலாம். பெங்களூர்ல உனக்கு யாரு தெரியும்?
எல்லாரும் எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. போய் போய் பழகிக்கிட வேண்டியதான். நானும் பெங்களூருக்கு வந்து போகணும்ல. தெரியாத இடங்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்க முடியாதுல்ல. நான் என்ன சின்ன பிள்ளையா? ஒரு ஏரியா இன்ஸ்பெக்டர். என்ன வானதி, எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி தானே செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன இந்த விஷயத்துல மட்டும் நீயா முடிவெடுக்கிற? நம்ம 2 பேரும் சம்மந்தப்பட்ட விஷயம்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கலாம். ஆனா இந்த விஷயம் உங்க அம்மாவோட ஹெல்த் சம்மந்தப்பட்டது, அவங்களோட மான மரியாதை சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்க தானே சொன்னீங்க எத்தனையோ பேர் எங்க அம்மா முன்னாடியே காது கேட்காத பொம்பளைன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு. அது எங்க அம்மாவுக்கு கேட்டா ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு. அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க போறீங்களா வருஷம் பூரா? நான் ஸ்டேஷனுக்கு வேலைக்கு போயிருவேன், நீங்க இங்க பெங்களூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. பாப்பா ஸ்கூலுக்கு போயிருவா, அம்மா எப்பவும் தனியாவே இருக்காங்க. அவங்களுக்கு காது கேட்காம இருக்கிறது பெரிய பிரச்சனை. இந்த மாதிரி நேரத்துல எப்பவும் ஒரு ஆளு கூடவே இருந்துட்டா கூட பரவாயில்ல, அப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்ல. ஒரு ஹியரிங் எய்டு கூட வாங்கி மாட்டாம இருக்கீங்க நீங்க. அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன் வானதி. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியக்கூடாது, அவங்களுக்கு தெரியாம மறைக்கணுங்கிறதுக்கு இதுல அவங்க தப்பு எதுவுமே இல்லைங்க. நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்துகிட்டே இருக்காதீங்க. பெரிய விஷயத்தை அசால்ட்டா ஹேண்டில் பண்றீங்க. சின்ன விஷயத்துக்கு இப்படி பயப்படாதீங்க. அத்தை வந்துட்டாங்க. ஐ அம் ரெடி. போகலாமத்தே? இம்மா எங்கம்மா போறீங்க? கமல் சாப்பிட்டியா? உங்களை தாம்மா, எங்க போறீங்க? சாப்பாடு செஞ்சு ஹாட் பேக்ல போட்டு வச்சிருக்கேன், மறக்காம சாப்பிட்டு. ஏம்மா நீங்க 2 பேரும் எங்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, என் மருமக எங்கேயோ வெளியே போகணும்னு சொன்னா, அதான் ரெடியாகி கிளம்பிட்டு இருக்கோம். எங்கன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு போறீங்க? ஏத்தே, மாமியார் மருமகளுக்குள்ள 1000 இருக்கும்னு சொல்லுங்க தே. அதுக்கு எதுக்கு காதுக்குள்ள வந்து கத்துற? எனக்கு அந்த காது கேட்காதுன்னு நினைச்சியா? வானதி பாரு. என்னமோ சொன்னியா என்ன? ஒரு காது ரொம்ப அடைச்சிருக்கும் போல தெரியுது. யாருக்கு தே? எதுக்கு கத்துற? எனக்கு தே. எனக்கும் ஒரு காது அடைச்சிருக்கிற மாதிரியே இருக்கு. என்னது? என்ன சொன்ன? எனக்கும் காலையில இருந்து ஒரு காது அடைச்சுக்கிட்டே இருக்கு. உனக்கும் அதே ப்ராப்ளமா? ஆமா, அதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு உங்களை துணைக்கி கூப்பிடுறேன். போமா. இந்தாடா, என் மருமகளுக்கு காது ஒரு பக்கம் அடைச்சிருக்கான். ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு துணைக்கு வரணுமா? நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம். வீட பாத்துக்கோ. என் ஃப்ரெண்ட் வீட்லயே இருக்காரு, எங்க அண்ணன். பாத்துக்கிறியா? நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வரேம்மா. என்ன சொல்றான்? ஷோ, அவ சொல்றது மட்டும் நல்லா கேட்கும். நடங்கம்மா போவோம். என்னடா என்னடா? ஒண்ணும் இல்ல, தள்ளிக்கிட்டு தான் போகணும் போல. என்னமோ சொல்றான், சரியா கேட்க மாட்டேங்குது. எனக்குமே கேட்க மாட்டேங்குது தே. வாங்க, என்னன்னு போய் பாத்துருவோம். சரி வா. ரூபா எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன், வாங்க போவோம். வாங்க. நீ என்னமோ ஆகாத வேலை பார்க்க போற மாதிரி எனக்கு தெரியுது. அங்க வந்து அம்மா கத்தி எதுவும் அழுது பிரச்சனை பண்ணிடாம. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க என் பின்னாடியே வாங்க. எது உன் பின்னாடி நான் வரவா? பொண்டாட்டி பின்னாடி புருஷன் வந்தா ஒண்ணும் தப்பு கிடையாது, வாங்க. சரி போ, வரேன். போலீஸ் இன்ஸ்பெக்டர்னா இப்படி கொஞ்சம் ரஃபா தான் இருப்பாங்களோ? இல்ல அப்படிலாம் நம்ம ஒரு தப்பு கணக்கு போட்டக்கூடாது. வானதி எல்லா நேரமும் அப்படி இருக்கிறது இல்ல. அவளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சே ஆகணுங்கிற நேரம் மட்டும்தான் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கா. மத்த நேரம் நம்ம கிட்ட ரொம்ப அன்பா தான் பேசுறா. சாதாரணமாவே பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுலயும் போலீஸ்கார பொண்டாட்டின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டதே புரிஞ்சுக்கிடணும். சரி, பின்னாடியே போவோம், என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். ஆனாலும் எங்க அம்மாவை நினைச்சா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அழுது டென்ஷன்ல பிரஷர் வந்துருச்சுன்னா போச்சு. ஏற்கனவே ஒரு தடவை பிரஷர் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம். இப்போ மறுபடியும் அந்த மாதிரி ஏதாவது வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே முருகா. வாங்க பாட்டி, நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. நல்லா இருக்கேன் பேராண்டி, நல்லா இருக்கேன். அப்புறம் பொங்கலுக்கு உங்களையும் வெண்ணிலாவையும் அழைச்சிட்டு போலான்னு வந்தேன். உங்களுக்கு தலை பொங்கல் பாத்தீங்களா? யா, தலைப்பொங்கல்? அப்பத்தா கோச்சுக்கிடாத அப்பத்தா, எனக்கு ட்ரைனிங் இருக்கு. நான் அதை விட்டுட்டு தலை பொங்கல் அது இதுன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்க முடியாது. என்னத்தே இப்படி சொல்ற? கோச்சுக்காத அப்பத்தா. பேராண்டி, என்ன வெண்ணிலா இப்படி சொல்றா? நாங்க உங்க வீட்டுக்கு வரோம் பாட்டி, அங்க இருந்து அப்படியே ட்ரைனிங் போய்க்கலாம். ஆமாத்தே, வெண்ணிலா அப்படி செஞ்சுக்கலாம்ல. அப்படியா சொல்ற அப்பத்தா? ஆமாத்தே, என் ஆசைக்காக ஒரு நாள்னாலும் இருந்துட்டு போங்க. பேராண்டியும் பெரிய வேலையில இருக்கிறவரு, இப்பத்தே ரொம்ப லீவ் வேற போட்டிருக்காரு. நானும் ரொம்ப நாள்லாம் உங்களை இருக்க சொல்ல மாட்டேன். எனக்காக ஒரே ஒரு நாள் இந்த புது துணியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை போட்டுட்டு தலை பொங்கலை கொண்டாடிட்டு போயிடலாம். அப்பத்தாவுக்காகத்தே. சரி வர்றோம் அப்பத்தா. நான் வெண்ணிலாவை ஒரு நாள் முன்னாடியே கொண்டு வந்து விட்டுறேன் பாட்டி, அப்புறம் பொங்கல் அன்னைக்கு நான் வரேன். சரிங்க பேராண்டி, சந்தோஷம். சரி உட்காருங்க, வந்த காலோட நின்னுட்டே இருக்கீங்க. நானு பஜாருக்கு வந்தேன், காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போலான்னு. அப்படியே இந்நேரம் நீங்க வீட்டுல இருப்பீங்களா, சொல்லிட்டு போயிடலாம் ஒரு வார்த்தை அப்படின்னு ஒருட்டு நடந்து வந்துட்டேன். வீட்டுக்கு போய் இந்த பசங்களுக்கு சாப்பாடு ஆக்கணும். மத்தியானம் சாப்பாடுக்கு ஆள் அனுப்பி விட்டுருவாங்க. யாருக்கு பாட்டி? அது வெண்ணிலா சொல்லலையா? இந்த பேங்க்ல வேலை பார்க்குற 2 பசங்களுக்கு சாப்பாடு ஆக்கி கொடுத்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா, நைஸ், வெரி குட் பாட்டி. ஆமா பேராண்டி, அப்பத்தாளுக்கு அதுல கொஞ்சம் வருமானம் வருது பாத்துக்கோங்க. அதுவும் இல்லாம வெண்ணிலா அப்பா வேற இப்ப காசு கொண்டு வந்து கொடுக்குறாரா, அது குடும்பத்தை நடத்துறதுக்கு கொஞ்சம் லேஸ் பாசா இருக்கு. ஓ சூப்பர் பாட்டி. ஆமா, எல்லாம் என் பேராண்டி வீட்டுக்கு வந்த ராசி தான். ஆஹா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. இல்ல பேராண்டி, சில பேருக்கு அப்படி ஒரு ராசி இருக்கும். சரி, உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும். நான் ராசியான ஆளாவே இருந்துட்டு போறேன். சரி, அப்ப நான் வரட்டுமா? அப்பத்தா உட்காரு, டீ ஏதாவது குடிச்சிட்டு போ. இல்லத்தா, நேரமாகுது, போய் சோறாக்கணும். கொஞ்சம் தண்ணியாவது குடிச்சிட்டு போங்க பாட்டி. அது தண்ணி கேனு எப்பவுமே கட்டப்பையில வச்சிருப்பேன் பாத்துக்கோங்க. வெளியே போனா ஒரு கேன் எடுத்து பைக்குள்ள போட்டுக்கிட்டு தான் கிளம்புறது. அப்பத்தா நீ வர வர ரொம்ப டேலண்டா போயிட்ட.
ஆமா, சொந்தமா பிசினஸ் பண்றோம்ல. சூப்பர் பாட்டி, கலக்குங்க. ஆமா பேராண்டி. அப்புறம் வயசான காலத்துல நம்ம மயங்கி ஏங்கி விழுந்து பிள்ளைகளுக்கு சிரமம் வைக்க கூடாது பத்தீங்களா? அதுக்கு தான் எல்லாம் முன்னேற்பாடு. யா குட். சரி வாங்க, உங்களை எங்க டிராப் பண்ணணுமோ நான் டிராப் பண்றேன். ஐயோ வேண்டாம், எதுக்கு சிரமம் உங்களுக்கு? இல்ல நான் ஒரு வேலையா வெளியே தான் போறேன், வாங்க. அப்படியா? அப்படின்னா சரி, பச்சார் லட்சத்தை இறக்கி விட்டுறீங்களா? யா ஷூர், போலாம். பேபி போயிட்டு வந்துடுறோம். சரிங்க. யாத்தே நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அப்பத்தா. பார்த்து பல வருஷம் ஆன மாதிரியே கேக்குறேன். பார்த்தாலே நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆள் நல்லா பாக்குறதுக்கு பளபளன்னு தலதலன்னு இருக்கியே. என் கண்ணே பற்றும் போல இருக்குதே. சரி சரி, ரொம்ப கண்ணு வைக்காத, போ போயிட்டு வா. சரி, தலை பொங்கலுக்கு பேரனை கூட்டிட்டு வந்துரு. அதான் நானே வர முடியாதுன்னு சொன்னாலும் அவர் வாரேன்னு சொல்லிட்டாருல, அதெல்லாம் வந்துருவோம். சரி போயிட்டு வா போ. ஆமா, பேரண்டி கார்ல வெயிட் பண்ணுவாரு. கார்ல நான் ஏறிக்கிடவா? முன்னாடி உட்காரணுமா பின்னாடி உட்காரணுமா? எங்கனாலும் உட்காரு போ, உன் பேரன் காரு தானே. ஆமா, கல்யாணத்துக்கு துணி எடுக்க போகும்போது கார்ல கூட்டிட்டு போனாரு பேரன். அதுக்கப்புறம் இப்பதான் போறேன். காரு ஏசி காரு குளிரும். சும்மாவே வெளியில நல்லா குளிருது. அப்பத்தா ரொம்ப படம் காட்டாம போ சொன்னேன். சரி போயிட்டு வரேன் தே. போயிட்டு வா போயிட்டு வா. பொங்கலுக்கு வந்துருங்க தே. ஆட்டோ அப்பத்தா, போயிட்டு வா. இந்த அப்பத்தா ஒரு நாளும் கொஞ்ச நேரமாவது இருந்து போற மாதிரியே வராது. ஒரு நாளாவது உட்கார வச்சு சோறு ஓடலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. பறந்துகிட்டு தான் இருப்பா அரக்க கட்டிக்கிட்டு. அப்பத்தா வயசுல எல்லாம் நம்ம இப்படி இருப்போமா சுறுசுறுப்பா? காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு தான் பறக்குறா. ஐயோ, நானே என் அப்பத்தாவை கண்ணு வச்சிருவேன் போல. மாமாவுக்கு ஒரு கால் பண்ணி பாப்போமா? ட்ரைனிங் பத்தி மாமா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வச்சுட்டா கொஞ்சம் லேசா இருக்கும்.